ஐயோ செம வியூ. இந்த வீடியோவில் தேக்கடியிலேருந்து கிளம்பி 45 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வேகமான் போக போகிறோம். அண்ட் வேகமானில் பைன் ஃபாரஸ்ட் அண்ட் பருந்துப்பாறை வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். பருந்துப்பாறை செம்ம அழகாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு எபிசோட் 6 ஆஃப் தேக்கடி சீரீஸ். இந்த தேக்கடி சீரீஸில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் வேகமான். பைன் ஃபாரஸ்ட் போயிட்டுருக்கோம். வேகமானில் நம்ம பைன் ஃபாரஸ்ட்டும் ஒரு வியூ பாயிண்ட்டும் பார்க்க போகிறோம். வியூ பாயிண்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. கேரளாவில் மான்சூன்னால் தண்ணி அங்கங்கே கொஞ்சம் தேங்கி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வழி ஃபுல்லாக செம மிஸ்டாக இருந்துச்சு. பைன் ஃபாரஸ்ட்க்கு நீங்கள் ஒரு 400 மீட்டர்ஸ் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது மெயின் ரோடில் இருந்து. பைன் ஃபாரஸ்ட் என்டர் பண்ணுறதுக்கு 30 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் அடல்ட்க்கு. என்டர் ஆன உடனே ஸ்டார் கேஸ் மாதிரி கீழே இறங்குது. எவ்வளோ தூரம் கீழே போகுது? இந்த பாத் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு. ஷூஸ் போட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு இது கிரிப்பே இல்லை. இதில் எல்லாம் ஷூ போட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்களா கொஞ்சம். ஊட்டி கொடைகள்லாம் கச்சன்னு சும்மா மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா இடத்தையும் ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. கீழே தண்ணி போகிறது கூட ஏதோ சவுண்டு கேட்குதுல்ல. மழை பெய்யுது. கீழே போய் பார்க்கணுமா? எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். போன வீடியோவில் ஒரு பைசன் அட்டாக் பார்த்துருந்தோம் தேக்கடியில் போட்டிங் போகிறப்போ. அது பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். பைன் ஃபாரஸ்ட் ஸ்டார் கேஸோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு மெடோ மாதிரி வேலி மாதிரி இருக்குது. அண்ட் சுற்றி பைன் ட்ரீஸாக இருக்குது. கீழே போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்ட்டு. வாங்க அப்படியே பைன் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு சின்ன வாக் மாதிரி போவோம். இந்த இடத்தோட ரிட்டர்ன் ஆகிடலாம். கீழே ஒரு பாத் மாதிரி போகுது. பட் மெஜாரிட்டியான பீப்புள் போகல. ஸோ அதனால் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகிடலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ மேலே போய் நெக்ஸ்ட்டு வேறு இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு வியூ பாயிண்ட்டு வந்திருக்கும். ஹில் டாப்பாக அதில் வந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அங்கே ஒரு ஜீப் இருக்கு பார்த்தீங்களா சந்தோஷ்? ஆமாம். எப்படி போகிறான்னு தெரியல, பார்ப்போம். இங்கே தான் இந்த சைடு ரோடு நம்ம போகுது. மாற்றி இறங்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த காரே வியூ பாயிண்ட் வரைக்கும் இன்னும் க்ளோஸாக போகுது. உங்கள் டைமுக்கு இப்போ மிஸ்ட் இல்லாமல் இருக்கு. மிஸ்ட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பார்க்க முடியாது. ஐயோ செம வியூ. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பேர் பருந்துப்பாறையில். இந்த வியூ பாயிண்ட்டே மேலே கீழே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டாப் பாயிண்ட் இருந்துச்சு, லெஃப்ட்டில் ஒரு டாப் பாயிண்ட் இருந்துச்சு. லெஃப்ட்டில் இருக்க இப்போ டாப் வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்கேன். பயங்கரமாக இருக்குது பிளேஸ். தாக்கு அது மாதிரி ரிவர் ஃப்ளோ. அது பயங்கரமாக பார்க்க செம்மையாக இருக்குது. எவ்வளோ ஒரிஜினலாக தெரியுதுன்னு தெரியல இந்த கேமரா. சைடு ஃபுல்லாகவே ரோட்ஸு எதுவுமே இல்லை. திக் ஃபாரஸ்ட் அது மாதிரி இருக்குது. வாட்டர் ஃபால்ஸே தெரியுது. செம்ம அப்படியே க்ளீனாக இருக்குது. நம்மளுக்கு மிஸ்ட் இல்லாதனால
டவுட் அங்கிள், எப்படி மலையிலேருந்து மட்டும் தண்ணி வந்துனே இருக்கும்? வந்துடுறோம். இல்லை கீழே எங்கேருந்து மேலே ஆரிஜினேட் ஆகுது, அப்படியே வந்து கீழே இன்னும் கீழே போகுது அப்படியே. மேலே வெறும் மழை தானே இருக்கும், மழையில் இவ்வளோ தண்ணியா? சூப்பராக இருக்கு இந்த பிளேஸ். கரெக்டாக நம்ம வந்த டைம் வெயில். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது முடிஞ்சால் அதுவும் போய் பார்ப்போம். இன்னொரு வியூ பாயிண்ட் போக போகிறோம் மேலே. இன்னொரு டாபிக் வந்திருக்கோம். செம ஸ்டீப்பு. நீ ரொம்ப நாங்கள் வரோம் வரேன். இல்லை ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சா? ஓல்ட்டா முடிஞ்சிருக்க டக்குன்னு போட முடியாது. இதோட பருந்துப்பாறையிலேருந்து கிளம்பலாம். ஸோ அப்படியே முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டோம் இடத்துல. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து சும்மா ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க. டான்ஸு, ஃபைட்டு, கல்ச்சுரல் அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.